ஹாய் டியர், டுடே நம்ம ஜிகேக்கு ஒரு ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு நான் தமிழில் போட்டுறேன். அண்ட் இந்த ஸ்டோரி கேட்டது நம்ம ராகவி டியர். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட குட்டி இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஜிகேக்கும் 4 வருஷம் ஏஜ் கேப் இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் அவரை விட பெரிய பொண்ணு. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். அண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு பாஸ் ஆகியிருந்திருப்பார். தட் மீன்ஸ் பாஸ்ட் அவே. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிளாக தனியாக தான் இருப்பீங்க. இதுக்கடுத்து என்னாச்சு எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டோரியில் பார்க்கலாம். இதுதான் குட்டி இன்ட்ரோ. இப்போது ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் நீங்கள் அர்ஜென்ட்டாக ரொம்ப அவசரமாக வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டுக்குறீங்க. ஸோ படிக்கிறதுக்குள்ள நீங்கள் ப்ரொஃபஸர். ஓகேவா? ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டுக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. நைட்டு வந்துட்டு கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதனால் லேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு செகண்ட் இயர் பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இயரெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணுறப்போ காலேஜ் ஓப்பன் ஆகிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தானே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஜாயின் பண்ணுற டைம் தான். அதனால் கொஞ்சம் நிறையா மீட்டிங் ப்ரோக்ராம் அது இதுன்னு சொல்லி இருக்கும். எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறது? நமக்குன்னு இப்படியே தான் வருமா என்ன? அலாரம் வச்சா இந்த ஃபோன் எப்படி தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுதுன்னே தெரியல. என்னைக்கெல்லாம் அலாரம் வைக்கணும் அன்னைக்கெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. கருமம், இந்த ஃபோனை முதல்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போய் கண்டுபிடி திட்டிட்டு எஞ்சி சீக்கிரமாக ரெடி ஆகுதுங்க. ஸோ ரெடி ஆகிட்டு ஃபோன் சார்ஜ் போட்டிருப்பீங்க. ஸோ அதே அப்படியே கையில் அப்படியே அந்த சார்ஜர் ப்ளக் கூட ஆஃப் பண்ணிக்க மாட்டீங்க. அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் சார்ஜர் மட்டும் அப்படியே பிடிங்கிட்டு ஓடிடுறீங்க. ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிடுறீங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக ஓடி ஒரு வழியாக வந்துட்டு கரெக்டாக பஸ் வந்து நிற்கும். எல்லாம் ஏறிட்டுருப்பாங்க. கரெக்டாக இடுக்க டைமில் ஓடி போய் ஏறிடுப்பீங்க. ஏறிட்டதுக்கப்புறம் தான் அப்பா சாமி நல்ல வேலை ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு உட்காடுறீங்க. ஸோ உட்கார இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கமாக உட்கார சீட் தான். பக்கத்தில் சாராக இருப்பான். என்னடி இன்றைக்கி ரொம்ப லேட் போல், விட்டுருந்தா பஸ்ஸே விட்டுருப்ப, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் அது ஒன்றும் இல்லடி, பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன், தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த ஃபோன் அலாரம் அடிக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. அவளுக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்றைக்கெல்லாம் அலாரம் வைக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுதுன்ட்டு. அவள் சிரிக்கிறா. ஆனால் உன் ஃபோன் மாதிரி ஒன்று பழிவாங்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. முக்கியமான மீட்டிங் இருக்குது சீக்கிரம் வாங்கன்னா உன் ஃபோனில் அலாரம் வைப்பேன், அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் திட்டு வாங்குவேன். இன்றைக்கி இப்படி தானா? சரி ஓகே, உன் நல்ல நேரம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பஸ்ஸு கிடச்சிச்சு, இந்த பஸ்ஸை விட்டால் பஸ்ஸே இல்லை 2 மணி நேரத்துக்கு அப்படிங்கிறா. தெரியும்டி, மூச்சை காலில் பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். எங்கே விட்டால் விழுந்து வாரிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை பிடிச்சுமா நார்மல் டேஸ் எப்பவும் போல் பேசிட்டு காலேஜுக்கு போகிறீங்க. அவளும் ஒரு ப்ரொஃபஸர், நீங்களும் ஒரு ப்ரொஃபஸர். இப்போது ஃபைனலாக அந்த பஸ் முடிஞ்சிட்டு காலேஜோட ஸ்டாப்பில் நிற்குது. கொஞ்சம் ரஷெல்லாம் இன்றைக்கி கம்மி தான். அப்படியே 2 பேரும் இறங்கி போயிட்டுருக்குறீங்க. கரெக்டாக காலேஜுக்குள்ளே போகிறீங்க. போனால் கொஞ்சம் உலகத்துக்கு மாறா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு, சில பேர் ஒரு மாதிரி பேண்டு காலேஜ் பார்த்துட்டு, சில பேர் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல், சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல மெமரிஸாக இருக்குது. அதாவது இது வந்துட்டு இதை பார்க்குறப்போ நீங்கள் சாரா காலேஜ் படிக்கிறப்போ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல. 2 பேரும் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்துருப்பீங்க. அதெல்லாம் 2 பேத்துக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா 2 பேரும் பேகுமாரி இப்போ பேண்ட் பார்த்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாது. அங்கங்கே அப்படியே மேலே அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு போயிருந்துருப்பீங்க. அப்படி அண்ணாந்து பார்த்துட்டே போயிட்டு 2 பேர்த்து மேலே முட்டி ஒரு மாதிரி புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் 2 பேத்துக்கு பழக்கமாக இருக்கும். 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுன்னு வேறு சொல்லியிருந்துருப்பீங்களா. ஸோ அப்படியே ஃப்ரெண்டானவங்க தான். இது நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கீங்க. ஸோ அந்த குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்களா, அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த புதுசு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டே நீங்களும் வந்துட்டு உங்களோட கேபினுக்கு போகிறீங்க 2 பேரும். அங்கே போனதுக்கப்புறமா நிறையா ஸ்கெடியூலாக இருக்குது. எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நீங்கள் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போது அங்கே மீட்டிங் ஹாலுக்குள்ளே போகிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அங்கே அசம்பிள் ஆகிருக்காங்க. ஒரு பெரிய மீட்டிங் ஹால். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாம் அங்கே தான் உள்ள உட்கார வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் இயர் இல்லையா. ஸோ ரொம்ப பெரிய காலேஜ். அதனால் ஃபஸ்ட் இயர் ஆகட்டும் ஃபைனல் இயர் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு ஹாலில் வச்சு தான் அவங்கள வெல்கம் பண்ணுறதும் சென்ட் ஆஃப் பண்ணுறதும் நடக்கும். இன்றைக்கும் அப்படி தான் உள்ளே வந்து பார்க்குறீங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த ஹாலே வந்துட்டு கிட்டத்தட்ட 1000+ பீப்புள்ஸ் பிடிக்கும். ஆனால் இங்கே அப்படியே வந்துட்டு இன்னும் நெருக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ ஸ்டூடெண்ட்டாக எல்லோரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் போகிறப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்திருக்காது. வேற ஒரு காலேஜில் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருந்திருக்காது. அப்படியே எல்லோரும் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன வரைக்கும் கசகசன்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் பசங்க இல்லையா, இப்போ தானே புதுசாக காலேஜ். அதனால் இந்த கொஞ்சம் குட்டி குட்டி டிசிப்ளின்லாம் இன்னும் மெயின்டைன் ஆகுது. இப்போது
பிரின்சிபல் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே, நாங்கள் எல்லாருமே பேசி பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை, உங்களுக்குள்ள நிறையா டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி உங்கள் டேலண்ட் எல்லாம் இங்கே நீங்கள் ஷோ பண்ணலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டா ஓகேவா. ஸோ ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அட் த சேம் டைம் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்கள் ஹாபி எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ அதில் எல்லாமே நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டே ஃபுல்லாக அந்த பார்ட்டி வந்துட்டு போகும் போல். அதெல்லாம் எல்லோரும் வந்துட்டு சில பேர் நல்லா போல்டாக இருப்பாங்க. பட்டு இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி பாடணும், டான்ஸ் பண்ணணும், இது மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறாங்க. அப்போது பிரின்சிபல் கூப்பிட்றாரு, யாருமே வரலை. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் போய் உட்காந்துருப்பாரு. ரொம்ப நேரம் அவ்வளோ பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஹாலே. அண்ட் எல்லா ப்ரொஃபஸரும் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது அங்கங்கே நின்று இருப்பாங்களே ப்ரொஃபஸர் எல்லாம் வந்துட்டு ஒரு 2 டேபிளுக்கு, அதாவது 2 சேருக்கு இடையில ஒரு ப்ரொஃபஸர் அந்த மாதிரி நிற்பாங்கள்ல. இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டெல்லாம் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி பார்ட்டி நடத்துகிறாங்க, ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னா ஒரு 4 லைனுக்கு ஒரு ப்ரொஃபஸர் அந்த மாதிரி நிற்பாங்க. ஸோ அப்படி நிற்கிறவங்கலாம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து போய் பேசுங்கடா, போய் பாடுங்க, டான்ஸ் பண்ண வந்தா டான்ஸ் பண்ணுங்கள், கவிதை கதை இது வேணால் சொல்லுங்கள், இன்றைக்கி டே உங்களோடது. ஸோ எவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க தான். ஆனால் யாருமே போக மாட்டேங்கிறாங்க. போகலான்னு நினைக்கிற பசங்களுக்கு போனவங்களுக்கு கூட ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எந்திரிக்கிறாங்க, ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே ஆப்பாய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு பிரின்சிபல் நான் கொஞ்சம் பேசிக்கிட்டா அப்படின்னு கேட்கவும், ஷுவர்மா ஒயன் என்ன பெர்மிஷன்லாம் கேட்குறீங்க, கேளுங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நீங்கள் இது பாட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் சிரிச்சுட்டே அப்படியே வந்தவங்க நிற்கிறீங்க மைக்கிட்ட. ஸோ எல்லோரும் உங்களே பார்க்குறாங்க. இப்போது நம்ம தலைவன் ஜேகே அந்த 1000+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 1000 பேருக்குள்ள ஒருத்தராக தான் உட்காந்துருக்காரு. சும்மா கிடையாது, தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இல்லை காலேஜ் வரத்துக்கு. அப்பா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஃபாரின் போகணும், அவரோட பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். நான் படித்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, படித்தாலும் நான் ஏதாவது ஒரு வேலை தான் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ இருந்தே வேலை செய்கிறேனே, எதுக்கு நான் படிக்கணும், 4 வருஷம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏதோ பேசியிருப்பார். ஆனால் வீட்டில் படிக்காமல் நீ ஒன்றும் பிடுங்க வேணாண்டான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களாம் ஃபாரின் இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு இங்கே இருப்பார். ஸோ அதனால தான் ஃபாரின் போக முடியல, இங்கே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் காலேஜுக்கு வந்திருப்பார். ஃபஸ்ட் டேயா என்னடா போட்டு அறுத்துட்ருக்காங்க மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்கே நடு இடத்துல உட்காந்துட்டு, அதாவது நடு சேரில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா உறக்கம். ஸோ நீங்கள் எப்படின்னா கீழே வந்துட்டு முன்னாடி சேர் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஒன்றா தான் உட்காந்துருப்பீங்க. அங்கே வந்துட்டு டீச்சர்ஸ்க்காகட்டும் ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட் யாருக்குமே ட்ரெஸ் கோடெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஃப்ரீயான காலேஜ். அதனாலே அந்த காலேஜில் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். நிறையா ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து அங்கே சேருவாங்க. இப்போ நீங்களும் அப்படி எழுந்திரிச்சு போகிறீங்க. நீங்கள் எழுந்திரிச்சு போனதுமே எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, உங்களுக்கு சீரப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி சிரிச்சுட்டே போயிட்டு அங்கே நிற்கிறீங்க, ஓகேவா. ஸோ அப்படியே அந்த ஸ்டெப்பு ஏறுறீங்க. அப்போது கரெக்டாக அந்த சத்தம்லாம் கேட்டு என்னடா இவனுங்க திடீர்னு கை தட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கண்ணை முழிச்சிருப்பாரு. ஸோ கண்ணை முழிச்சு பார்க்குற ஒரு பேஸ் அப்படின்னா அது உங்களோட தான். அவ்வளோ கூட்டத்தில் அவர் சென்டரில் உட்காந்துருப்பாரு. ஆனாலுமே அவ்வளோ தூரத்துலேருந்து கூட உங்களோட ஃபேஸ் அவருக்கு ஒரு மாதிரி அழகா க்ளோவாக எப்படி சொல்கிறது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அவர் அப்படியே உங்களையே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பார். அவ்வளோ க்யூட்டாக பார்க்க ரொம்பவே குட்டி பொண்ணு மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் போய்ட்டு ஸ்டேஜில் நிற்கிறீங்க, அந்த மைக்கு முன்னாடி நின்றுட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஹாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. வாய்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜேகேக்கு அப்படியே அந்த ஹாய் ஹாய் அப்படிங்கிறது காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அந்த மலை மேலே நின்று நமக்கு கற்றுனோன்னா எக்கோ அடிக்கல. ஸோ அந்த மாதிரி இந்த காதுக்கும் அந்த காதுக்கும் ஹாய் ஹாய்னு கேட்டுகிட்டே இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்டுருக்காரு. இப்போ அவரோட கண்ணுக்கு நீங்கள் மட்டும்தான் தெரியுறீங்க, அவரோட காதில் நீங்கள் உங்களோட வாய்ஸ் அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இங்கே இப்போது பாட போகிறேன், எனக்கு கம்பெனி கொடுக்க யாராவது வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ பிரின்சிபல் பார்க்குறாரு, அவருக்கு சிரிப்பு தான். இந்த பொண்ணு மாறவே மாட்டா, இவ்வளோ இங்கே நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கா. ஸோ யாராவது ஹெஸ்டேட் ஆகுறாங்கன்னா ஆளாக இவ தான் போகிறான்.
அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயங்குனாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போய் நின்றுட்டு நான் இதை பண்ண போனேன், எனக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது வரீங்களான்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் இருக்க சப்போர்ட்டில் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள நீங்கள் நல்லா இது பண்ண வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி கொஞ்சம் இது பண்ணிப்பீங்க. ஸோ 2 பேர் அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் நீங்கள் கொடுப்பீங்க அவங்களுக்கு. அதனால தான் அந்த பிரின்சிபலும் உங்களை வந்துட்டு பார்த்துட்டு இவன் மாறவே மாட்டா, இன்றைக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் முன்னாடியே பாட்டு பாட போகிறேன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கேட்டதுமே ஜேகே என்ன நினச்சாரோ தெரியல, அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நின்னுறாரு. அப்போது அவர் மட்டும்தான் எந்திரிச்சு நின்றுருப்பாருன்னு பார்த்தா அங்கே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நிற்கிறாங்க. அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு, அட பாவீங்களா நீங்களே எப்படா எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எப்படி சொல்கிறது, இத்தனை பேர்த்தையும் தாண்டி போகணும்ல. ஸோ ஃப்ரண்ட் ரோலெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் 5-6 பேர் எழுந்து நின்றுருப்பாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தயக்கமாக இருந்திருக்கும் தனியாக போகிறதுக்கு. பட் இப்போ கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைக்குதுன்னா அவங்க போவாங்கள்ல. ஸோ அப்படி தான் எல்லோரும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுறாங்க, கை தூக்குறாங்க. பட் ஜேகே எழுந்திரிச்சு நேராக அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ நீங்களும் பார்க்குறீங்க, ஜேகே நடந்து வந்துட்டுருப்பாரு, மற்றவங்களும் ஜஸ்ட்டு கையில் தூக்கியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அவருக்கு அந்த சான்ஸை கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே என் கூட பாடுறது எனக்கு ஹாப்பி தான். ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு கை மட்டும் தான் தூக்குறீங்க, பட் அவர் எந்திரிச்சு வராரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் எல்லாருமே லைஃப்பில் இருக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கை மட்டும் தூக்காமல் நீங்கள் அந்த இடத்துல எந்திரிச்சு மூவ் அப் பண்ணி போகணும், ஓகேவா அப்படிங்கிறீங்க. அவங்களும் இப்போது எல்லோரும் வந்துட்டு சரி ஓகே அந்த பையனுக்கு அடுத்தது நாங்கள் பாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜேகே நடந்து வர வழி ஃபுல்லாகவே உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அவரால் அவரோட கண்ணது பக்கம் எடுக்கவே முடியல. அவருக்கு மற்றவங்க பேசுகிறது எதுவுமே காது கேட்கல. ஜஸ்ட் நீங்கள் மட்டும்தான் தெரியுறீங்க, நீங்கள் ஃபோக்கஸாக தெரியுறீங்க. மற்ற எல்லாமே சுற்றியும் பிளராக தெரியுது அவருக்கு. அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. நீங்கள் ஒரு குட்டி ஸ்மைல் மைக்கை கையில் நீட்டுறீங்க. ஸோ அவரும் வாங்கிக்கிறாரு. அப்போது 2 பேருமே பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது ஜேகே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் பாடு அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் உங்களை சீரப் பண்ணுறாங்க, இந்த சாங் பாடு அந்த சாங் பாடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது சாரா வந்துட்டு ஏன் இந்த சாங் பாடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் சரி ஓகே நான் ஒரு சாங் பாடுறேன், அண்ணி உனக்கு பிடிச்ச சாங் பாடு, ஓகேவா, இது ஃபீமேல் வேர்ஷன் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் எது சொன்னாலும் மண்டையாட்டிட்டு பொம்மை நிற்கிறாரு. அப்போது நீங்கள் மைக்கை கையில் எடுத்துகிட்டு அப்படியே ஜேகேவை பார்த்த மாதிரி ஒரு பார்வை பார்த்தால் அழகாய்தான் ஒரு புன்னகை பூத்தால் அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறீங்க. ஸோ ஒரு லைன் பாடிட்டு ஜேகேவை பாட சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வேற ஒரு சாங் பாடுவார்னு பார்த்தா அவர் நீங்கள் பாடின சாங்கோட அடுத்த லைனை பாடுறாரு. ஃபீமேல் வேர்ஷனாக மட்டும் இருந்தால் என்ன நான் பாடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் அவர் உங்களை மட்டுமே பார்த்த மாதிரி பாடுறாரு. நீங்கள் பாட்டு பாடுறப்போ அப்படியே அவரை பார்த்து பாடியிருந்திருப்பீங்க. ஸோ ஆனால் அவர் ரியலாகவே உங்களை மட்டுமே பார்த்து அதிலே யார் வந்து நிலமார் மெல்லூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்த மாதிரி பாடுறாரு. ஸோ அவர் அப்படி தானே ஃபீல் பண்ணியிருந்திருப்பார், உங்களை பார்த்துட்டே வந்திருப்பார்ல, அப்படியே உங்களோட ஃபேஸ் அவரோட ஹார்ட்டில் பதிஞ்சிருச்சு போல். அது அப்படியே பாட்டாக பாடுறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டீங்க. ஏன்னா அதே சாங் பாடினங்காட்டிக்கும் நீங்களும் அடுத்த லைனை புயல் வந்து கூடதொரு வனமாயானதுடா என்னுள்ளம் என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும் அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடி பாடுறீங்க. ஸோ பாடிட்டு அடுத்த லைனை நீங்கள் பாடணும்ல. ஸோ அதை பாடுறதுக்கு முன்னாடி ஜேகே நீங்களும் பாடிருப்பீங்க, ஜேகேவும் பாடுவார். அப்படின்னு சொல்லிட்டு அட்ட டைமில் ஒரு மாதிரி கோரஸாக 2 பேரும் அந்த பாட்டை பாடுறீங்க. ஸோ செம்மையாக இருக்குது. அப்படியே ஜேகே கண்ணை முழிச்சு கண்ணை மூடி பாடிப்பார். அப்படியே உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அந்த பாட்டில் மூழ்கி போயிட்டு அப்படியே அந்த மாதிரி ஒரு மாதிரி இருப்பீங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்குது. ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. அப்படியே சாராக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவள் கிளாப் பண்ணிகிட்ருக்கா. ஜேகேக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்னு தெரியாது, ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஃபஸ்ட் இயர் தான் நீங்களும் நினச்சிட்ருப்பாரு. அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி மைக்கில் கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே இப்போது மைக் அப்படியே ஆஃப் பண்ண மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு லைட்டாக வந்து கேட்குறாரு. நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நான்
கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பைபிளில் ஏதோ ஒரு பாம்பு தான் இருக்கும் போல் சொன்னீங்களோ? சேம் நானும் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஸராக கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அவர் ஸ்டூடெண்ட்டு. அது வந்துட்டு இன்னும் 2 பேத்துக்கு புரியலல்ல. ஸோ அவர் ஏன் கேட்குறாருன்னு உங்களுக்கு புரியல, நீங்கள் சொல்கிறது அவருக்கு புரியல. அப்படிதான் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே நெக்ஸ்ட் யார் பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ எல்லாருமே வந்துட்டு பேராக வந்துட்டு பாடலாம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களே பேசி வச்சுட்டு வந்து பாடுறாங்க. ஸோ டான்ஸ் ஆடுறாங்க அண்ட் கவிதை சொல்கிறாங்க, கதை சொல்கிறாங்க. அந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் மாதிரி போயிட்டே இருக்குது. எல்லாருமே லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் டேனாலுமே கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக பஸ் அரேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுமே சாரா கால் பண்ணுறா. ஏய், அந்த பையனும் நீயும் சேர்ந்து பாடினது செம்மையாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவன் சூப்பராக பாடினான்ல, எனக்கு தாண்டி கொஞ்சம் வாய்ஸ் தெரியல, ஆனால் என்ன பண்ணுறது, யாரையாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தானே அவங்க வருவாங்க, அதனால தான் நான் போக வேண்டியதாக போச்சு இந்த கிராக் வாய்ஸை வச்சுட்டு. ஐயோ எல்லாம் கலாய்ச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, சாரா வந்துட்டு ஏய் உன்னோட வாய்ஸெல்லாம் யாரும் கலாய்க்க மாட்டாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக சொல்கிறா. நீங்கள் சொல்கிறீங்க, ஆஹா நான் காக்கா கத்துற மாதிரி கத்துனா கூட நீ இப்படி தான் சொல்லுவேன், சரி ஓகே, ஆனால் எனக்கு இன்னைக்கு டே ரொம்ப ஜாலியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சுருவீங்க. அவ்வளோ சரடி அப்படின்ட்டு வச்சுருப்பா. இப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் சீக்கிரமாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நல்லா படித்து தூங்கிடுறீங்க. ஆனால் அந்த பக்கம் ஜேகேக்கு சுத்தமாக முடியலை. அவருக்கு கண்ணை முன்னே அவங்க நினைப்பு வருது, புரண்டு படுத்தாலும் அவங்க நினைப்பு வருது. ஐயோ ஓய் நீ என்ன ஏதோ பண்ணிட்ட, சரி ஓகே என்னோடய டிபார்ட்மெண்ட் தானே, நாளைக்கு வா பார்த்துக்கிறேன், எப்படியாவது பேசி நம்பர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு படுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க. இன்றைக்கெல்லாம் சீக்கிரம் போக வேண்டியதில்லை. ஸோ அலாரம் கரெக்டாக அடிக்குதும். ஸோ அப்படி தான், ஆமாம் முக்கியமான நாட்களாக அலாரம் அடிச்சு தொலையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திருப்பீங்க. அப்படி தான் காலேஜெல்லாம் போயிருப்பீங்க. இப்போது ஃபஸ்ட் ஹவர் வந்துட்டு உங்களோட தான். அதனால் நீங்களும் சாரா கிட்ட கேபினில் ஓகேடி நான் கிளாஸ் போகிறேன், உனக்கு இப்போ வந்துட்டு ஃப்ரீ பீரியட் தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி எனக்கு இப்போ எந்த பீரியடும் இல்லை, ஸோ எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. சரி நான் போய்ட்டு வரேன், எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க. ஜேகே வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி உட்காந்துருப்பாரு. எல்லா பக்கம் தேடுறாரு, எங்கடா போயிட்டா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் பையன் ரொம்ப மிஸ் பண்ணது போல் அங்கங்கே தேடிட்டு இருக்க. நீங்கள் இப்போ தான் வரீங்க, ஒரே ஒரு புக்கை மட்டும் காலையில் வச்சுட்டு. உங்களை பார்த்ததுமே ஜேகேக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே எழுந்திரிச்சிட்டு ஒயின் ஹாய் அப்படின்னு கை நீட்டுறாரு. எல்லோரும் அதே மாதிரி தான், நேற்று நீ பாடின பொண்ணு தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே டெஸ்கில் போய் உட்காராமல் அந்த டேபிள் இருக்குல்ல ப்ரொஃபஸரோட சேரு அங்கே போய் புக்கை வைக்கிறீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க, அப்போது ஜெகே மட்டும் ஒயன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எல்லோரும் ஜெகே திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மரமடிக்கு மட்டும் புரியல. ஒயன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நீங்கள் அப்படியே கை கட்டிட்டு சொல்லுங்கள் சார் இங்கேருந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நம்ம அங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறப்போ, நீங்கள் நான் தான் உங்களோட கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் தானே, ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, ஸோ நான் தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாவா வந்துட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஜேகேக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ப்ரொஃபஸரா, ஸ்டூடெண்ட் இல்லையா, என்ன ப்ராங்க் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே போய் அப்படிங்கிறாரு. என்னடா ஓலரான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தா அவருக்கு என்ன பேசுனே தெரியல. சொன்னீங்க ஜேகே உன் பேர் ஜேகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. நேற்று சூப்பராக பாடினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் நினைக்கல, நான் வந்துட்டு ஜஸ்ட் ஃபீமேல் வெர்ஷன் மட்டும் தான் பாடினேன், நீ வேறு பாட்டு பாடுவேன்னு நினச்சேன், ஆனால் அதே சாங்கை அடுத்த லைன் நீ பாடினங்காட்டிக்கு எனக்கு ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வேறு, ஸோ தேங்க்ஸ், ஏன்னா நேற்று நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ப்ரொஃபஸர் ஆகுது என்னால் அவள் ஹாப்பியாக இருந்திருக்கிறா, இது போதுமே, என்ன இப்போது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, மேம் உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு 24 அப்படிங்கிறீங்க, அவருக்கு இப்படி 20, ஜஸ்ட்டு 4 இயர்ஸ் தானே பார்த்துக்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபீலுமே இல்லை அவருக்கு. ஜஸ்ட் அப்படியே உங்களை அட்மிட் பண்ணிவிட்டு, ஓகே மேம் உங்களை மேம் தான் கூப்பிடணுமா என்ன, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான்னு கேட்குறாரு. நீங்கள் ஒயர்கிட்ட நின்று காதை திருவிட்டு வந்தோடனே வேலை காட்டிட்டியா, ஏன் மேம்னு கூப்பிட்ட சாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது இல்லை, ஃபாரின்லலாம் ப்ரொஃபஸரை நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க சின்ன பசங்க கூட, அதனால தான் இங்கே மட்டும் எதுக்கு மேம் சார்ன்ட்டு.
அதான் கேட்டேன். அப்போ தான் எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும்ல. 4 வருஷம் இங்கே படிக்க போகிறோம்ல அப்படிங்கிறாரு. சொன்னீங்க. சரி ஓகே, நீங்கள் எல்லாருமே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். என்னோடய பேர் வைன், ஓகேவா? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஓகேவா மிஸ்டர் ஜேகே அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஓகே வைன் அப்படிங்கிறாரு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க. தட் மீன்ஸ் ரொம்பவே வைன் வைன் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் ஒவ்வொரு டைம் மேம்னு கூட சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் ஜெகி மட்டும் எல்லா டைமும் ஒயன் ஒயின் மட்டும் தான் கூப்பிடுவார். ரொம்ப உரிமையாக கூப்பிடுவார். நீங்களும் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் தலைவனுக்கு ஒரே ரொமான்டிக் மோடு தான், ஒரே ஒரு மாதிரி டூயட் மோடு தான். அப்படி கணத்தில் கையை வச்சு அப்படியே உங்களை பார்க்க ஆரம்பித்தா அவருக்கு கிளாஸ் போகிறதே தெரியாது. ஸோ நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு போகிறப்போ ஒயன் அதுக்குள்ளே போடுறீங்களா, எனக்கு இன்னொரு பீரியட் நடத்துனீங்கன்னா கூட பரவாயில்லன்னு தோணுது. நான் வேணால் போயிட்டு அந்த சார்கிட்ட பீரியட் கடை வாங்கிட்டு வரட்டான்னு கேட்பாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஏண்டா வந்த அன்னைக்கு நீ சொன்ன எனக்கு படிக்கவே பிடிக்கலன்னு, இன்னைக்கு மட்டும் என்ன அடுத்த அவர் கடன் வாங்கி அந்த பீரியட் நான் வேணும்னு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக நடத்துறீங்க அப்படிங்கிறாரு. ஆஹா, அந்த சாரெலாம் எனக்கு பீரியட் கடனாக கொடுக்க மாட்டார், ஓகேவா? ஒழுங்காக அதையும் படிங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜெய்கிக்கு மண்டை பிச்சுக்கும். எதுக்கு அந்த சொட்ட தலையை வரான், ஒயினே நடத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே மாட்டான். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு சொல்லிட்டு 4th இயர் வரைக்கும் வந்திருக்கோம். உங்களுக்கு அவர் எப்படி வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாருங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு, அது மட்டும் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போது ஜெகே ஃபைனல் இயர் வந்திருப்பார். அப்போது உங்களுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப வருஷமாக அவர் உங்ககிட்ட பேசுகிறாருல்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு எப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற, அதாவது எப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜில் அவங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நம்ம பசங்க தானே அப்படி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லோரும் உங்ககிட்ட பேசுறதை விட இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வேறு யார்கிட்டையாவது பேசினா அவருக்கு பிடிக்கிறதே இல்லை. அதுவும் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், அவர்கிட்ட மட்டும் நீங்கள் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டா கூட ஒயன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுக்க வந்து குட் மார்னிங் சொல்லுவார். அவர்கிட்ட பேச விட மாட்டார், எந்த ஒரு பாய் ப்ரொஃபஸர்கிட்டையும் பேச விட மாட்டார். உங்களுக்கு இதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டவுட் வர ஆரம்பிக்குது. சாராவும் பார்க்குறா, அப்படியே கேன்டீனில் கேட்குறா, ஜேகே உன் ஸ்டூடெண்ட் தானே, அவன் என்ன கொஞ்சம் ஓவராக பொசசிவ் ஆகுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் தெரியலடி, எனக்கே லைட்டாக அவன் மேலே டவுட் தான் வருது, ஆனால் தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அவளும் ஒயன் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அவன் ஃபஸ்ட் டைம் உன் கூட பாட்டு பாடும்போது ஜஸ்ட் அவன் உன்னை மட்டுமே தான் பார்த்து பாடிட்டு இருந்தான். அப்போ கூட எனக்கு அந்தளவுக்கு தோணலை. ஆனால் அவன் பண்ணுறது பேசுறது பார்த்தா உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பார். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நடந்து வருவார். ஸோ பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வேறு பஸ் பிடிச்சி போவார். இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட்டு அவருக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜேகேக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஃபைனல் இயர் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு போகுது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் இயருக்கு கிளாஸ்க்கே போகிறதில்ல, ஜஸ்ட் ஃபஸ்ட் டூ தேர்ட் இயருக்குள்ளே ஸோ அந்த 3 இயருக்கு மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. அதனால ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எதனால் அவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மக்கிட்ட ப்ரப்போஸ்லாம் பண்ணலை, ஆனால் ரொம்பவே லவ் பண்ணுவார். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி அவரை அவாய்ட் பண்ணுறது அவருக்கு ஃபீல் ஆனதுமே உங்ககிட்ட டைரெக்டாக வந்து பேசிடுறாரு. வைனா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்ன ஜேகே நான் எந்த கிளாஸும் எடுக்கிறது இல்லையே, ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் கிளாஸ் மிஸ்கிட்ட கேளுங்க, அதாவது கிளாஸ் ப்ரொஃபஸர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் நம்மளை பற்றி பேசணும் அப்படிம்பாரு. நம்மளை பற்றி பேச என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இதுவே அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் வேண்டே தான் கேட்குறீங்க. அவருக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சங்காட்டிக்கும் அவரை சரி ஓகே நீ தெரிஞ்சுதான் கேட்குறேன்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் பரவாயில்ல எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வைன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஜேகே நான் உன்னோட ப்ரொஃபஸர், உன் வயசு என்ன என் வயசு என்ன, நீ காலேஜ் வரும்போது உனக்கு 20 வயசு, எனக்கு 24 வயசு, இப்போ எனக்கு 28 வயசு, உனக்கு 24 தான், ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. வைன் ஏஜ் தான் ப்ராப்ளமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீ உன்னோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துக்கோ, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாத. அண்ட் என்னால் உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருந்தா ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சு போயிடுறீங்க. ஜேகேக்கு இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு இது பிடிக்கவும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி அவரை பேசக்கூடாது, இல்லை நீ வேறு பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி அவ்வளோ இரிட்டேட் ஆகுறாரு.
அப்போது திரும்ப திரும்ப வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவார். இப்படி தான் நீங்கள் ஒரு 1 வீக் மேலே வேணே அவாய்ட் பண்ணிட்டே போவீங்க. அவர் உங்க பின்னாடி வருவார். பட் நீங்கள் வேற ஒரு இடத்துல போகிறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருப்பீங்க. சாரா இது எல்லாமே நோட் பண்ணுவா. அப்போது ஜெகே வந்துட்டு அகைன் உங்ககிட்ட பேச வந்திருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக திட்டி விட்டுட்டு போயிருந்துருப்பீங்க. அப்போது சாரா பின்னாடியே இருந்து பார்த்துட்டு வருவா. நீங்கள் போயிருப்பீங்க. பட் ஜெகே ஒரு மாதிரி சோகமாக நின்றுருப்பாரு. அவருக்கு புரியல நீங்கள் ஏன் அவரை வேணான்னு சொல்கிறீங்கன்னு. அவருக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர், அவள் தான், அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்போது சாரா இது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கா. அவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பேசிட்டு போனது. ஏன்னா அவளும் 4 வருஷமாக பார்க்குறாள் அவர் எந்த அளவுக்கு உங்ககிட்ட ப்ரொடெக்டிவாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ரொம்ப டீசெண்டாக ரொம்பவே ஜென்டில்மேனாக அப்படி தான் நடந்துக்குவார். அதனால் அவளும் வந்துட்டு ஜெகே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவருக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். ஸோ அதோடய கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறாரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. அது வந்து சும்மா ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு அதாவது ஜிகேக்கு இந்த மாதிரி வெளியே யாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் உங்ககிட்ட இருந்தாலும் சொல்லுவார். ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ளே மட்டும் நடக்கிற பிரச்சனை இது. பட் சாராவுக்கு தெரிய வந்திருக்கும். அவள் என் கூட காஃபி சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ப்ரொஃபஸர் பட் வை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, இவங்களும் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்த மாதிரி தான் போகிறாரு. ஸோ ஈவினிங் காலேஜ் முடிஞ்சிருக்கோம்ல, இப்போது ஒரு காஃபி ஷாப் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறாங்க. சாரா தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறா. ஜேகே அப்படியே வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போது சாரா ஜேகே நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுறா ஸ்ட்ரைட்டாக. அவர் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு ப்ரொஃபஸர் அது வந்து அப்படிங்கிறாரு. கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ண நிஜமாகவே ட்ரூவாக லவ் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த ஃபஸ்ட் செகண்டே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரில. ஜஸ்ட் 4 வருஷம் தானே பிரச்சனை. இது பிரச்சனை கூட இல்லையே. இது என்ன இதெல்லாம் எல்லாருமே எவ்வளோ வருஷம் பெரிய பொண்ணுங்களை லவ் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போது சாரா இப்போ தான் அவர்கிட்ட சொல்கிறா. சரி ஓகே நான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறேன். அதுக்கப்புறமும் உனக்கு வைன் மேலே லவ் இருந்துச்சு அப்படின்னா நானே உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்படிங்கிறா. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நிஜமாவான்னு கேட்குறாரு. ஆமாம் முதல்ல நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே சொல்லிடுறா. உங்களுக்கு வந்துட்டு வெட்டிங் ஆகியிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 2 month தான் அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துருப்பார். ஸோ அது எல்லாமே சாரா ஜிகே கிட்ட சொல்கிறா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவளோட ஹஸ்பண்ட் இப்போ இல்லை, இறந்துட்டார் ஓகேவா. ஸோ அவள் அவ்வளோ சீக்கிரம் இதுக்கப்புறம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் அவள் இதே மாதிரி இருந்துக்கிற போகிறதா சொல்கிறா. பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அவளுக்கு ஒரு லைஃப் வேணும். அவள் ஹாப்பியாக வாழணும். அதை நான் பார்க்கணும். அதுதான் எனக்கும் ஆசை. நானும் நிறையா அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட அவள் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் சொல்கிறா. ஜேகேக்கு இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குறப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே 4 வயசு தான் பெரியவன் நினச்சா. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க, ஹஸ்பண்ட் இல்லைங்கிறாங்க. ஒன்றுமே புரியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது ஜேகே இது மாதிரி ஷாக்காக பார்க்குறத பார்த்துட்டு இப்போ சொல்லு இன்னொன்னே அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. நான் வைனை லவ் பண்ணுறேன் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவள் ஹஸ்பண்டும் இல்லை. இனிமேல் நீ அவளை லவ் பண்ணுறியா? அவள் ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிறா. பரவாயில்ல, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் அவங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எல்லாமாவும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சாராவுக்கு இந்த மாதிரி ஒரு பையனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப ஹாப்பி தானே. அதுவும் இல்லாமல் ஃபேமிலி விட்டு தள்ளி இருக்கீங்க. அவங்களுக்குள்ளே வந்துட்டு அதாவது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். அதனால் ஒரு மாதிரி உங்களுக்கு அது செட் ஆகலை. தனியாக தான் வாழ்கிறீங்க. இப்படி இந்த விஷயம்லாம் சொன்னது போக அவள் இன்னும் நிறையா ஸ்ட்ரகிள் எல்லாம் பட்டுட்டு இருக்கா ஓகேவா. அது எல்லாமே அவளுக்கு இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா நான் அவளை 4 வருஷமாக பார்க்குறேன். நீ அவளை 30 லவ் பண்ணுற எனக்கு அது ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. நீ அவளை பார்த்து அந்த பாட்டு பாடும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க எவ்வளோ நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அவளை சுற்றி நிறையா ப்ராப்ளம் வரும். எல்லாருமே அவளை இது மாதிரி பேசுவாங்க. அது ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அவளை அவ்வளோ சீக்கிரம் எல்லோருமே வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட
நிறையா பார்சாலிட்டி பார்ப்பாங்க, அதாவது ஒரு மாதிரி நிறையா இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதெல்லாம் கேட்க கஷ்டமாக இருக்குது. யார் கொண்டு வந்தா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம்? அப்போது ஒய்ஃப் இல்லை அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு இதே மாதிரி பண்ண போகிறாங்களா என்ன? அதெல்லாம் இல்லைல்ல அப்படிங்கிறாரு. ஸோ அவள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன, இன்னுமே அவளை பண்ணுறியா, உனக்கு 2 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சுட்டு சொல்லு அப்படிங்கிறா. பட் ஜேகே, ப்ரொஃபஸர் நான் 4 வருஷமாக அவங்கள லவ் பண்ணுறேன், அவங்கள பற்றி எதுவும் தெரியாததுக்கு முன்னே நான் அவ்வளோ லவ் பண்ணேன், இப்போ அவங்கள பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இன்னும் அதிகமாக தான் லவ் பண்ணுறேன், நான் என்றைக்குமே என் வயலை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அவரும் அப்போ நானும் இனிமேல் உங்களை சாரானுக்கு பட்டா ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாரு. ஆரம்பிச்சிட்டியா நீ வாழ்பையா அப்படின்னு சொல்லிட்டு சாரா காதை பிடிச்சி திருக்க. அவரும் ப்ரொஃபஸர் இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லவும் ஓகே சாரா தேங்க்ஸ் பாய், நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் வாங்கிட்டு போயிடுறாரு. சாரா பார்க்குறா, எப்படி எல்லா விஷயங்களையும் இப்படியே இருக்கான், இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், அது ஒரு பெரிய விஷயமாகவே அவன் எடுத்துக்கல, ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா அவள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஸோ அதுக்கடுத்த நாள்லேருந்து சாரா வேணும்னே அவளோட கிளாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களை எடுக்க சொல்லுவா. உங்களுக்கு புரியவே இல்லை, நான் ஃபைனல் எடுக்க போக மாட்டேன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லவும், ஏய் ப்ளீஸ் டி என்னால் முடியல, வயிறு வலிக்கு வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு சாக்கு சொல்கிறா. ஸோ நீங்களும் வேறு வழியெல்லாம் போவீங்க, ஸோ போனால் முன்னாடியே நம்ம ஆள் உட்காந்துருப்பாரு, அப்போது நீங்களும் ஜெயிக்கவே பார்க்குறீங்க, என்னவன் ஃப்ரண்ட்லேயே வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் உங்களை ரொம்ப நாள் மிஸ் பண்ணங்காட்டிக்கும், ஒயின் மேம் இங்கேயே நீங்கள் வந்துடலாம்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது நம்ம தலைவர் முன்னாடி டெஸ்க்லேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே மேம் அப்படின்னு கூப்பிடுவார். அப்படின்னு சொல்லி திரும்பினா சும்மா அப்படியே லைட்டாக கண்ணடிக்கிறது உங்களுக்கு பக்குனா இருக்கும். ஸோ டக்குன்னு இப்படி பண்ணவும் கையில் இந்த புக்கு சாக்பீஸ் எல்லாம் பொத்துன்னு கீழே போட்டிங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு காதெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. அதை அப்படியே நோட் பண்ணுறாரு. பிடிக்கலங்கிறாங்க, ஆனால் இப்படியே ஷை ஆகுறாங்க, ப்ளஸ் ஆகுறாங்க, எப்படித்தானோ இந்த பொண்ணுங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிறாரு. என்னடா உனக்கு டவுட்டு அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, அதே மாதிரி ப்ரோக்ராம் ஏதாவது போட்டு பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. பட் நீங்கள் ஷட் அப் செக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய்ட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ மறுபடியும் ஒயன் அப்படின்னு சொல்லி சத்தம், என்னடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்புகிறீங்க. அப்போது அப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுக்குற மாதிரி பண்ணுறாரு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருப்பீங்க. போர்டில் அப்படியே கிறுக்கு இருக்கிறீங்க, என்ன கிறுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படியே ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி தான் சாரா வந்துட்டு அப்புறமா ஜேகேவை வர சொல்கிறது கேபினுக்கு நீங்கள் இருக்கிறப்போ. ஸோ ஜேகே வந்துட்டு நேராக புக் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் சாராவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். சாராவா, அவங்க உனக்கு ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீங்களும் எனக்கு ப்ரொஃபஸர், உங்களை நான் வயன் தானே கூப்பிட்றேன், அந்த மாதிரி தான் அவங்களையும் ஏய் சாரா அப்படின்ட்டு போவார். அவ்வளோ ஏஜை கேட்கமான்னு அப்படின்னு சொல்லுவாள். 2 பேரோட பேசிகிட்டே இருப்பாங்க. சில டைம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக அப்படியே ஜெலஸாக ஆரம்பிக்கும். இவன் என்ன மட்டும் தானே அப்படி கூப்பிடுவான், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் லைட்டாக மாதிரி பொறாம பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பீங்க. 2 பேரும் அதை நோட் பண்ணிட்டாங்க. சாராக்குன்னா சிரிப்பாக இருக்குது, அப்படின்னா இவளுக்கு பொறாமையாக இருக்குது ஜேகே, இதுதான் நம்மளோட ஆயுதம், இதை வச்சு அவளை எப்படியாவது கோத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு பொறாம்பட வைக்கிற மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு காஃபி ஷாப் போகிறாங்க எங்கே போகிறேன்னு சொல்கிறது. அப்புறம் ஜேகே சாரான்னு பேசுறது. அவ்வளோதான், ஒரு 1 மந்த் ஆகிருக்கும், அதாவது காலேஜ் ஃபைனல் முடிக்கிற டைம் தான். இப்படியே தான் ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களே அறியாமல் உங்களோட மனசுக்குள்ள அப்படி ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ஃபால் ஆகுறீங்க, அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் உங்களோட மனசை அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. எப்படின்னா இல்லை நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம ஹஸ்பண்ட் இல்லை, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் அவன் நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்குள்ள மண்டக்குள்ளே ஓடுது. இது எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் உங்களுக்கு பிடிக்குது, அதுதான் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படியே தான் ஒரு மாதிரி அந்த மனசுக்கும் மூளைக்கும் இடையில ஒரு போராட்டம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய வாரே நடக்குது. அப்போது காலேஜெல்லாம் எக்ஸாம் போயிட்டு இருக்கிற டைம் ஜெகியும் வந்துட்டு நீங்கள் இருக்கிறப்ப சாரா கிட்ட, சாரா இன்றைக்கி எனக்கு ஃபைனல் எக்ஸாம் நான் எழுதிட்டு வரேன், அண்ட் முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அது உங்ககிட்ட தான் சொல்கிறாரு, ஆனால் சாரா கிட்டே சொல்கிற மாதிரி அவளும் ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்துருப்பீங்கள்ல,
எக்ஸாம்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு ஹாலில் உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. எக்ஸாமுக்கு ஹாலுக்கு போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க. ஐயோ அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. சரி ஓகே, ஹால் சூப்பர்வைசரா அப்படி வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு நீங்கள் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் கேட்குறாங்க. அது கூட உங்களுக்கு காசு கேட்கல. மேம் பேப்பர் ஓகே ஓகே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜேகே உங்ககிட்ட தான் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு. என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஆனால் இவன் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல தான் வரான். தட் மீன்ஸ் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வேணான்னு சொல்லியிருப்பீங்க ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணப்போ. ஏன்னா அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போது உங்களோட மனசே ஒரு மாதிரி டபுள் மைண்டாக இருக்கனால ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே பேர்த்து கொட்டது கையில் நடக்கும். உங்களால் முடியல. ஸோ ஹாலுக்கு வந்துட்டு வேறு ஒரு ப்ரொஃபஸரை மாற்றி விட்டுட்டு நீங்கள் போயிட்டு கேபினில் உட்காந்துருப்பீங்க. சாரா வரா, அவளுக்கு நீ ஹால் டியூட்டி கிடையாது. அவள் வரா, ஒயின் ஹாலுக்கு போகலையா, இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகிட்டு அவகிட்ட ஆள ஆரம்பிச்சிடுறீங்க. எதுக்கடி பலகிறன்னு சொல்லிட்டு அவள் கேட்க நீங்கள் அவளை ஹக் பண்ணிட்டு என்னால் முடியல சாரா, என்னோடய சுச்சுவேஷன் எல்லாமே உனக்கு தெரியும்ல. ஆனால் இந்த ஜேகே அவன் என்னோடய ஸ்டூடெண்ட், என்னால் எப்படி அவனை அந்த மாதிரி நினைக்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி என்னோடய மனசு அவன்கிட்ட ஃபாலோ ஆகுது. என்னால் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நான் தப்பு பண்ணிடுவேணும் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொசைட்டின்னா அந்த சொசைட்டி வச்சே பேசுகிறீங்க. இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க? என் ஸ்டூடெண்ட்டை நான் மயக்கி கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டாங்களா? இல்லை அவள் ஹஸ்பண்டை இறந்ததுக்கு அப்புறமா கூடவே நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டாங்களா? 4 வயசு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னு சொசைட்டின்ட்டு அப்படியே பேசிட்டு அழுகுறீங்க. ஸோ அவள் அப்படியே உங்களை அந்த ஹகை பிரேக் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு உட்கார வைக்கிறா, தண்ணி கொடுக்குறா, நீங்களும் குடிக்கிறீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இங்கே பாருவேன் இதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லவும் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல, ஜேகே உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறா. பிடிச்சிருக்கு ஆனால் அப்படின்னு சொல்லவும் அந்த ஆனாலாம் வேணாம், பிடிச்சிருக்குல்ல, உனக்கு மனசுக்கு என்ன படுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லவும் மனசு வேணுங்குது, என்னோடய மூளை வேணாம் தப்பு அப்படிங்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அழுதுகிட்டே தான். அப்போ அவள் இங்கே பாரு, மேபி மூளை சொல்கிறது கேட்டால் ப்ராக்டிக்கலாக கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் மனசு சொல்கிறது கேளு, கொஞ்சம் அது வலியை கொடுத்தா கூட கடைசியாக நமக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படிங்கிறா. ரொம்ப யோசிக்கிறீங்க. அந்த எக்ஸாம் ஹாலுக்கு எல்லோரும் உள்ளே இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்களா, ஜேகேக்கு டைமே போக மாட்டேங்குது, சீக்கிரம் எழுதி முடிச்சிட்டாரு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது மாதிரி சீக்கிரம் எழுதி முடிச்சுட்டு நிற்கிறாரு. எல்லோரும் ஒன்றா தான் விளையாட்சா தான் போகணுன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு வேறு விட்டு தொலை மாட்டேங்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காரு. அவரும் எனக்கு என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சாரா ஓரளவுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கீங்க. திரும்ப அவள் சொல்கிறா, இங்கே பாருவேன் ஜேகே உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவனுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் சொன்னேன், நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கேயும் போக மாட்டேங்கிற, வரமாட்டேங்கிற, உன் அம்மா அப்பா வீட்டு ஃபங்க்ஷன் கூட போக மாட்டேங்கிற, அப்படி எப்படி உனக்கு பிடிவாதான் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். நீங்கள் இப்போ தான் அவகிட்ட உண்மையே சொல்கிறீங்க. சார் அவங்களுக்கே தெரியும்ல, என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா என் அண்ணாக்கு வெட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போது என் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ முன்னாடி எதுவும் வந்துட்டுருக்காத, அது அபசகுணமாக போயிடும், நீ உள்ளே இருவாயன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே நாங்கள் எப்படி இருக்க முடியும்? அப்போ அவங்க என்னை ஒரு அபசகுணமாக தானே பார்க்குறாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இனிமேல் என்னானாலும் அவங்க பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவளுக்கு இதை கேட்டுக்க ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கும். ஏன்னா இத்தனை நாள் அவளுக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் அவளும் இங்கே பாரு, அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு, நான் உனக்காக எவ்வளோ பசங்களை பார்த்து டேட்லாம் அரேஞ்ச் பண்ணேன், நீ தான் எதுவும் போக மாட்டேன்ட்ட. ஆனால் எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன்னா ஜேகே உனக்கு கிடைப்பான்ல, வயசில் சின்ன பையன், அதுக்கப்புறமும் ஸ்டூடெண்ட்டு, அந்த மாதிரிலாம் நினைக்காத. இனிமேல் அவனுக்கு ஸ்டூடெண்ட் கிடையாது. இந்த காலேஜ் விட்டு வெளில போயிட்டா அவன் உனக்கு ஸ்டூடெண்ட் இல்லை, ஓகேவா? இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம், அதனால தான் அவன் இன்றைக்கி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்கிறான். அன்றைக்கி மாதிரி அவனை ஹர்ட் பண்ணி பேசிட்டு போகாமல் ப்ளீஸ் அவனையும் புரிஞ்சுக்கோ. 4 வருஷம் நீ உன் பின்னாடியே சுற்றியிருக்கான். அதுவும் உன்னை லவ் டார்ச்சர் பண்ணிட்டாலாம் கிடையாது, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். எல்லாமே உனக்கே தெரியும்ல. கஷ்டப்படுத்தாத வயன். சொசைட்டின்னு சொல்கிற அந்த சொசைட்டி வந்துட்டு உனக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்கும். உனக்கான ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த ஒரு பர்சனுக்காக நீ
அந்த சொசைட்டி விட்டு தள்ளு அப்படிங்கிறா. அப்படியே அவள் நல்லாவே உங்களை வந்துட்டு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுட்டா. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி டபுள் மைண்டாக இருந்தங்காட்டிக்கும் இப்போது சரி ஓகே, ஆனால் என்னால் கன்ஃபார்மாக அவனுக்கு சொல்லுவானோ சொல்லுவான்னு சொல்ல தெரியல. அவன் வந்து பேசட்டும், அப்போது எனக்கு என்ன தோணுதோ அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறீங்க. அவளும் நல்ல முடிவாக சொல்ல, திரும்ப அவனை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சதுமே பெல் அடிக்குது. பெல் அடித்தா அடுத்த 2 செகண்ட் தான் ஜேகே அப்படி பறந்தடிச்சிட்டு ஓடி வராரு. ஓடி வந்து உங்களோட அந்த கேபினுக்குள்ளே ஸோ அங்கே தான் நிற்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வைன் கொஞ்சம் வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு நினச்சிருப்பா சாரா, பட் வெளில கூப்பிட்றாரு. என்னடா பிளானை மாற்றிட்டியான்னு அவ கேட்குறா. சாரா அது வந்து ஒரு கொஞ்சம் பேசணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லவும், இத்தனை நாள் நம்ம என்ன பேசணுங்கிறான்ட்டு அவளுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ தான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு அப்புறமே கன்வின்ஸ் பண்ணியிருப்பா. இப்போ அவர் கடைசியாக பேசணுங்கிறாரு. இவன் ஏதாவது மனசு மாறிட்டானா, ஒரு வேறு ஏதாவது சொல்லிட்டானா அவள் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவா, உடஞ்சி போயிடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு அது வேறு பயம். பட்சேக்கே ஓகே அவன் நான் கண்டிப்பாக பேசி ஆகணும், வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொன்னீங்களும் ஓகே நானும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. அப்படியே வாக்கிங் சின்ன வாக் தான், காலேஜ் விட்டு வெளில போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்க, அவர் அங்கே ஒரு பைக் வச்சுருப்பாரு, புது பைக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க புதுசாக அப்படின்னு கேட்க, நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இதை வாங்கினேன் உனக்காக தான் அப்படிங்கிறாரு. எனக்காகவா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் என்றைக்குமே பஸ்ஸில் தானே போகிறீங்க, அண்ட் எனக்கு உங்களை இப்படி என் கூட உட்கார வச்சு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கஷ்டப்பட்டு பாட்டை மேலே போயிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் 2 பேரும் ஒன்றா சேர்த்து போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் கூட இன்னும் ஓட்டலை, டேரெக்டாக இங்கே டெலிவரி பண்ண சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் கிட்டே டெலிவரி பண்ண சொல்லியிருப்பாரு. நீங்களும் ஓ அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைலாம், அதுவே அவருக்கு எஸ் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அப்படி சிரிச்சுட்டே ஹெல்மெட் அவரும் போட்டுக்கிட்டு, அந்த ஹெல்மெட் நீங்கள் உங்கள் தலையில் போடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து உங்களுக்கு மாட்டி விடுறாரு. அப்படியே உங்களுக்கு லைட்டாக கண்ணில் கலங்குது. ஏன்னா எப்பயுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு பையன் இப்போது நீங்கள் வந்துட்டு என்ன ஆன்சர் சொல்ல போகிறீங்கன்னு கூட தெரியாமல் இன்னுமே ப்ரொடெக்ட் பண்ணுறான். அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமா இவனை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. அப்படியே நீங்கள் அப்படி பார்க்கவும் போகலாமா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் போய்ட்டு பைக்கில் ஏறிக்கிட்டீங்க. அவரும் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அதாவது உங்களை ஏறிக்கு வர சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் நானா அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பின்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. ஆனால் அவர் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி முன்னாடி தள்ளி உட்கார வச்சுட்டு அவர் பின்னாடி உட்கார்றாரு. எனக்கு பைக் ஓட்ட தெரியாது ஜெகே அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் நான் இருக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாது, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்படியே பின்னாடி உட்காந்து உங்களுக்கு ஸ்கீயெல்லாம் அந்த பைக்கில் போட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது, அப்படியே பார்த்துக்கிட்டே ஓகேன்னு சொல்லிக்கிறீங்க. அப்படியே தான் கொஞ்சம் எல்லாமே அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இப்போது முறுக்குன்னு சொன்ன பேருக்கு சரக்குன்னு முறுக்கிருப்பீங்க. பைக்கு சட்டுன்னு போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போயிருக்கோம். அதுக்குள்ளே செக் பிரேக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, புது பைக்குங்கிறத எப்படி இருக்குது, பயந்துக்காத அப்படிங்கிறாரு. நீங்களும் புது பைக்குக்கா நான் எதை பண்ணிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், அவருக்கு தெரியும் நீங்கள் எதை பண்ணிட்டீங்க, அதான் நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக முடிக்கிருப்பீங்க, ஆனால் சரி பயந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, புது பைக் இல்லையா, ஃபஸ்ட் டைம் ஓட்டினா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக உங்களுக்கு அப்படியே உங்கள் பின்னாடி உட்காந்து அப்படியே நீங்கள் முறுக்கிட்டுக்கிறீங்க. அவர் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் புது ஃபீலாக இருக்குது. பைக்கே ஓட்ட தெரியாது, உங்கள் ஃபேமிலியிலலாம் யாரும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட்டப்பளைக்கு எதுக்கு வண்டி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு டாக் வரும் உங்களோட ஃபேமிலியில். ஆனால் இவர் ஜாலியாக உங்களுக்கு டிரைவிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு மாதிரி எப்பயுமே ஜேகே கிட்டே நீங்கள் இருக்கிறப்போ ரொம்ப ப்ரொடெக்டிவாக, ரொம்ப சேஃபாக, கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது ஒரு கொஞ்சம் தூரம் போக போக உங்களுக்கு லைட்டாக பிக்கப் ஆகுது அந்த டிரைவிங் எப்படி அதை முறுக்கிறதுன்னு சொல்லிட்டு கேர் மட்டும் அவர் போட்டுப்பார். ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கப்போ வைன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லவும், அவர் எதுவுமே சொல்ல, நீங்கள் எதுக்காக என்கிட்ட பேசணும்னு சொன்னேன், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டே கேட்குறீங்க. அவர் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வேண்டிய நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
ஆம், அப்படி லைட்டாக உங்களுக்கு ஷை ஆகவும் அது கன்ஃபார்மாக தெரியலை, மேபி இருக்கலாமோன்னு தோணுச்சு அப்படிங்கிறீங்க. அவர் இல்லை, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ரப்போஸ் பண்ண மாட்டானா, ஏன் அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்டில் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. 1000 கேள்வி மண்டக்குள்ளே ஓடுது. நீங்கள் அந்த 1000 கேள்வி யோசிச்சு முடிச்சு அடுத்த செகண்டில் லவ் யூ ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, என்னடா ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு லவ் யூன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லவும் அவர் உன் கழுத்து பாரு அப்படிங்கிறாரு. பார்த்தா பயபில் வண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கவே தாலி கட்டி இருக்கும். உங்களுக்குன்னா ஷாக்காக இருக்குது. செக்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, நான் தான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல, உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், இனிமேல் நான் உனக்கு ஸ்டூடெண்ட் கிடையாது, ஸோ இனிமேல் நான் உன்னோட ஹஸ்பண்ட், ஓகேவா, ஐ லவ் யூ, உன் ஹஸ்பண்டாக தான் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், லவ் யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வண்டி ஓட்டிகிட்ருப்பீங்கள, மெதுவாக தான் ஓட்டுவீங்க. அவர் பின்னாடி இருந்து உங்களை அப்படியே ஹிப்போட சேர்த்து ஹக் பண்ண மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஒரு மாதிரி என்ன ஃபீல்லே தெரியல. இதெல்லாம் ஒரு செகண்டில் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு, நீ சூப்பராக பைக் ஓட்டுற, டெய்லி இதே மாதிரி ஓட்டு, நான் இப்படி உட்காந்து ஹக் பண்ணிக்கிறேன், இதான் என் ஆசை அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன ஒரு மாதிரி இந்த ஷாக்லேருந்தே வெளியே வரல, அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டுருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி, நல்லா ஹக் பண்ண மாதிரி உங்கள் மேலே சாஞ்சுக்கிட்டே வருவார். அப்போது ஜேகே உங்ககிட்ட, வைன், நான் உங்ககிட்ட மற்றவங்க மாதிரி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், எந்த ப்ராமிஸும் பண்ண போகிறதில்ல, நம்ம 2 பேரும் நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம், ஆனால் ஒன்றா சேர்ந்து வாழலாம், சண்டையே வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ கொஞ்சம் கோவக்கார பொண்ணு, நீ சீக்கிரம் கோவிச்சுப்ப, நான் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன், அதனால் கண்டிப்பாக உங்ககிட்ட திட்டு வாங்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சண்டை வந்தாலும் நம்ம ஒன்றாவே இருப்போம், ஓகேவா, நான் எந்த ப்ராமிஸும் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் நம்மளோட ஒவ்வொரு நாள் லைஃப்பையும் புதுசாக அதாவது நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்வோம், அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை ஹக் பண்ணிட்டே தான் சொல்லுவார். நீங்கள் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களோட வண்டி ஸ்பீடு தான் வந்துட்டு ஒரு 30-40 தான் இருக்குது, ஆனால் உங்களோட மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி அந்த ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாம் வந்துட்டு 100 to 100 போயிடுச்சு. ஸோ இப்போது ஜேகே வந்து வண்டி அப்படியே உங்களை பிடிச்சி ஸ்டாப் பண்ண வைக்கிறாரு ஒரு ஓரமாக. அது வந்துட்டு ஒரு பிரிட்ஜு, ஓகேவா, ஸோ ஒரு பிரிட்ஜுக்கு மேலே நிற்குது. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அந்த பிரிட்ஜுக்கிட்ட கூட்டு போய் நிற்க வைக்கிறாரு. கீழே அப்படியே அழகாக தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப தூரம் வந்திருப்பீங்க, இருட்டே ஆயிருந்திருக்கும். அப்போது அந்த இடத்துல நின்றுட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டு செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து டைரெக்டாக அந்த சாராக்கு தான் அனுப்பி வைக்கிறாரு. கஷ்டம் வேறு தாலி தங்கிட்டு இருக்கோம். சாரா பார்க்குறா, என்னது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அனுப்பியிருக்கான்னு தெரியும். பார்க்குறா, பார்த்தா 2 பேரும் சேர்ந்து நிற்கிறீங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அம்மாடி, நான் சந்தோஷப்படுற மாதிரி இவங்க அனுப்பியிருக்காங்க, நல்ல வேலை, எதுவும் தப்பாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ தான் நல்லா பார்க்குறா, கழுத்தில் தாலி இருக்குது. அட பாவி ஜேகே, டேய், நான் நினச்சத விட நீ ரொம்ப ஃபாஸ்ட்டு தான்டா, இதெல்லாம் நினச்சி பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போது அப்படியே உங்கள் தலையில் இருக்கிற ஹெல்மெட் அவரே கழட்டி விடுறாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஏன்னா உங்களோட மனசுக்குள்ளே இன்னொரு மாதிரி படப்படனே இருக்குது. அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இது எல்லாமே சடன் ஆக்ஷனாக இருக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. மூளை அப்படியே ஜாம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்போது உங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல நிற்க வைக்கிறாரு. ஸோ அங்கேருந்து பார்க்குறப்போ நிறையா கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்களே, ஸோ அந்த ஸ்கையில் அழகழகாக பட்டாசு வெடிப்பாங்களே, அந்த மாதிரிலாம் வெடிக்கிறாங்க அந்த சைடு. ஸோ அதை அப்படியே 2 பேரும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்துட்டு இருக்கிறப்போ ஜேகே அப்படியே உங்களை வந்து அவரோட ஒரு கை இருக்கலாம், ஸோ அதை ஒரு கை வச்சு ஹிப்போட சேர்த்து க்ளோஸாக நல்லா டைட்டாக பக்கத்தில் இருந்து நிற்க வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட கை தான் பார்க்குறீங்க, அவங்க ஹிப்பை வந்துட்டு ஃப்ளாப் பண்ண மாதிரி இருக்குது. அதே பார்த்துட்டு இருக்கவும் டக்குன்னு ஜேகே வைன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் அண்ணாந்து பார்ப்பீங்க, ஆக்சுவலாக ஒரு பொம்மை மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. அப்போது அவர் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் வந்து உங்களை அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி படப்படப்பண்ணு இருக்குது. புயல் வந்து போனதொரு மனமாயானதடா, என் நெஞ்சம் என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும் மனமே. அப்படி இருக்கிற உங்களோட மனசுக்குள்ள இப்போ ஓகே ஹாப்பி எண்டிங் தான்.
அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அண்ட் நிறையா ஒன் ஷாட் பெண்டிங்கில் வச்சுருக்கேன், எனக்கு நல்லா தெரியுது. முதல்ல நான் சொன்னதை போட்டுடி, அதுக்கப்புறம் நீ மறுபடியும் கேட்பியாமான்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதுவே மண்டக்குள்ளே ஏறுது. பட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். ஸோ ஒன் பை ஒன்னாக போட்டுறேன், ஓகேவா? அண்ட் டியர், நீங்கள் வந்துட்டு ஜிகேக்கு ஒரு எஃபெக்ட் கேட்டிருந்தீங்களா? கண்டிப்பாக நான் சீக்கிரம் போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? கொஞ்சம் எப்படின்னா எனக்கு டைமே பற்ற மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கா. ஸோ அதனால் எனக்கு இதுக்கே டைம் பற்றலை, அதனால் தான் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கேன். பட் கண்டிப்பாக சீக்கிரமாக ஈவினிங் டைமில் இனிமேல் எஃப்எஃப்பும் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஜிகேக்கு, ஓகேவா? வேறு என்ன? அண்ட் ராகவிடியர், நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு டைட்டில் சொன்னீங்க. ஸோ நீங்கள் சொன்னதை நான் போட்டிருக்கேன். பட் எனக்கு அந்த டைட்டில் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அந்த டைட்டில் அந்த ஒரு வேர்ட் மட்டும் பிடிக்கல. தட் மீன்ஸ் அதாவது நீங்கள் சொன்னீங்க எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த ஒரு வேர்ட் மட்டும் எனக்கு அது தெரியல. அந்த வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் டைட்டில் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருப்பேன். அண்ட் நான் இந்த ஸ்டோரியிலையும் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த வேர்ட் தட் மீன்ஸ் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போது விடோ அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. தட் மீன்ஸ் அதுதான் கேட்டிருந்தீங்க. இப்போது விடோ அப்படின்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா பொண்ணுங்களை விடோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது விதவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்போது பொண்ணுங்க இறந்துட்டா, அதாவது வைஃபாக இறந்துட்டா ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு பேரும் கிடையாது. ஆனால் புருஷன் செத்தா பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பேர். இது மட்டும் கிடையாது, நிறையா. அதாவது ஒரு பேட் வேண்ட் எடுத்தால் கூட அது பொண்ணுங்களை சம்மந்தப்பட்ட மாதிரி தான் வருது. எனக்கு புரியலை ஏன் எல்லாமே வந்துட்டு அதாவது எந்த ஒரு அபசகுணம்னாலும் எதுவாக இருந்தாலும் பொண்ணுங்கக்கிட்ட மட்டுமே ஏன் வருது, அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ எனக்கு அந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை. அப்படி ஒரு வார்த்தை தேவையே இல்லை. எப்படி ஹஸ்பண்ட், அதாவது ஒரு பையன் அவனோட ஒய்ஃப் இறந்துட்டா ஜஸ்ட் அதை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல், அதாவது அவங்களுக்கு வலி இருக்கும், ஆனால் அவங்களுக்குன்னு எந்த ஒரு பேரும் கிடையாது. அவங்களால இந்த சொசைட்டியில் நார்மலாக வாழ முடியும். ஆனால் அதே ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா அவளை போகிற இடத்துலலாம் இன்னுமே இந்த காலத்தில் கூட இப்போ கூட நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. அவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. பட் யாரும் அதை யாரும் யோசிக்கிறதில்ல. அதனால தான் ராகவிடியர், எனக்கு அந்த வார்த்தையில் ஒரு உடன்பாடு இல்லை. நீங்கள் சொன்னதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆஃப்டர் அவளோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் கூட அவளுக்கு ஒரு லைஃப்பை எப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு அந்த ஒன்றாக கேட்டிங்க. எனக்கு அது புரியுது. ஆனால் அந்த ஒரு வேர்ட் மட்டும்தான் எனக்கு, அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்க மாட்டேன்ருச்சு. ரொம்ப அது எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிற வார்த்தை. அந்த வார்த்தையே தேவையில்லை. பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே இந்த மாதிரி வார்த்தை கிடைக்கிது. ஏன் அதுவே பசங்களுக்கு அது மாதிரி கிடையாது. பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் எல்லாமே ஏன் பொண்ணுங்க கிடையாது நிற்குது, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தோணங்காட்டிக்கும். அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க, டைட்டில் மாற்றிட்டேன்னு ப்ளீஸ் ராகவிடியர். அப்புறம் ராகவிடியர், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஸ்டோரி நான் சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் இந்த மாதிரி கொண்டு போயிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வேறு லூசுத்தனமாக பாடி வச்சுருக்கேன்ல, ஏன்னா சாங் போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வருது. ஸோ இந்த காப்பிரைட் பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதனால தான் சரி ஓகே நம்மளே ஒரு 2 லைன் பாடி விட்டுருவோம் அப்படின்னு தோணுச்சு. பாடியிருக்க தேவையில்லை தான், ஆனால் அந்த இடத்துல சாங் அப்படி பாடணும் அப்படின்னா, அதாவது அந்த சாங் அங்கே போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை போட்டால் காப்பிரைட் வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. எந்த கொடூரமான கிராக் வாய்ஸில் பாடினதுக்கு எல்லோரும் என்ன மன்னிச்சிக்கோங்க, ஓகேவா? அண்ட் வேறு என்ன, அதான் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். ஸோ என் வாய்ஸ் வேறு குறக்கறான்னு இருக்குதா. அதுக்கப்புறம் அதில் வேறு பாட்டு கொஞ்சம் கூட பாடவே தெரியாது. பட் இருந்தாலும் ஏதோ வாய்க்கு வந்து வளருவேன், ஓகேவா? ஸோ என் வளரெல்லாம் கேட்டுட்டு சமாளித்து இது வரைக்கும் இப்போ நான் பேச வரைக்கும் நீங்கள் இந்த இதை கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் டியர். உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி என்ன கண்டிப்பாக நான் போடுறேன். வேறு என்ன நான் ஒன்றே திருப்பி சொல்கிறேன்னா அப்படின்னு மாதிரி தெரியல. சரி ஓகே டியர். ஸோ இந்த ஸ்டோரி அதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான். அவங்க லைஃப் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இதுக்கு மேலே லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சொசைட்டியெல்லாம் ஜஸ்ட்டு வேர்டுக்கு மட்டும்தான். அவங்களாம் நமக்கு ஒத்த பைசாக்கு உபயோகப்படுத்த, அதாவது பிரயோஜனப்பட மாட்டாங்க, ஓகேவா? ஸோ உங்களோட லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசிஷன் எடுத்து நீங்கள் வாழுங்க. வேறு என்ன, அதுதான் டேட்டா பை சார்.